யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு விடாமுயற்சியோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு 17 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல, கரெக்டாக 11/8 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி யாரும் 11/8 வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு பண்ணி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், வாங்க டீசருக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஆகும்போது பிளர்ரான சீன்ஸ்லாம் போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமில் வந்து அர்ஜுனும் ரெஜினாவும் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அதுக்கப்புறம் அஜித் வந்து ஒரு காரோட டிக்கியை திறந்து வாட்சை பார்த்துட்டு இருக்காரு. டிக்கி வந்து திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு போல. ஒரு காலத்தில் மெக்கானிக் ஷாப் வச்சிருப்பாரு போல. அதுக்கப்புறம் அஜித் நடக்கிறாரு நடந்து போய்கிட்டே இருக்காரு. இன்னும் எவ்வளவு தூரம் தான் நீ நடப்ப? இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். ரெண்டு தானடா. அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையே சார். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமில் அஜித் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது அம்மா சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சு அப்படிங்கிற டைலாக் மாதிரி ஒரு டைலாக் வந்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து காரை வச்சு சில வித்தையெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ரைட் வீலில் கொஞ்சம் நேரம் ஓட்டு, லெஃப்ட் வீலில் கொஞ்சம் நேரம் ஓட்டு. எதுக்கியா, ரோடே எம்டியாக தான் இருக்குது, நார்மலாக போக வேண்டியதானே? ஒரு ஃப்ரேமில் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி மூவியோட லைனும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கலாம், மிஸ் ஆனவங்களை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அசர்பைஜானோட மேப்பில் வந்து அங்கங்கே சில பேரோட ஃபோட்டோ வந்து பின் பண்ணியிருப்பாங்க. மேபி அவங்களாம் வந்து அந்தந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து மிஸ் ஆனவங்களா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி த்ரிஷா வந்து மிஸ் ஆகிடுறாங்க. அஜித் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா படத்தோட கதை. இந்த டீசரில் சொல்லியிருக்க டைலாக்கு அதுக்கப்புறம் சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு விவேகம் படத்தோட ஞாபகம் வருது. ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு காட்டுக்குள்ளே விழுந்து தனியாக யாருமே இல்லாமல் இங்கேருந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து காஜல் அகர்வால் வந்து காப்பாற்றுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால விவேகம் படம் மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து உண்டாக்குது. பட் மகிழ் திருமேனி மேலே நம்பிக்கை இருக்குது. இது மாதிரி தான் அச்சுவினோத் மேலே நம்பிக்கை வச்சேன். என்ன பண்ணுறது, யாரை நம்பர்னே தெரியல தாசனா. ஸோ இன்னொரு பாயிண்ட்டே ஆட் பண்ணுறேன். அர்ஜுன் வந்து இந்த படத்தோட வில்லனா இருப்பாரா இல்லை மங்காத்தா மாதிரி இருக்குமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காம காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.